கோவை கவுண்டம்பாளையத்தில் அரசியல் சூழலை சூடுபிடிக்க செய்த திமுக பொதுக்கூட்டம் பெருந்திரளான ஆதரவாளர் முன்னிலையில் நடைபெற்றது. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு தலைகுனியாது என்ற முழக்கத்துடன் திமுக சார்பில் பொதுக்கூட்டமும் நலத்திட்ட உதவியும் வழங்கும் விழாவும் நடைபெற்றது. பகுதி கழக செயலாளர் சரத் விக்னேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி மற்றும் துணை செயலாளர் அசோக் பாபு ஆறுகுட்டி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினராக வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினரும் திமுக அயலக அணி தலைவருமான கலாநிதி வீராசாமி கலந்து கொண்டு உரையாற்றினார். அவர் தனது உரையில் 100 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாடு தலைகுனிந்து இருந்தது. பெண்கள் கூட சுதந்திரமாக நடக்க முடியாத சூழல் நிலவியது. இன்று அந்த நிலை மாறியுள்ளது என்றால் அதற்கு காரணம் திமுக ஆட்சிதான் என்று தெரிவித்தார். தொடர்ந்து திமுக தலைமை கழக பொதுச் செயலாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கலந்து கொண்டு தனக்கே உரிய பாணியில் கலகலப்பாக உரையாற்றினார். இறுதியாக பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இக்கூட்டத்தில் திமுக வார்டு செயலாளர்கள், பகுதி மற்றும் கிளைக்கழக நிர்வாகிகள், மகளிர் அணியினர், PLO மற்றும் PLA2 நிர்வாகிகள் உள்ளிட்டோர் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர்.